கடைசியாக நபி லூத் அலைசலாமுடைய மனைவிக்கு ராக் சால்ட்டாக மாற்றி காட்டியிருக்காரு. ஸோ எப்போ போனாலும் அந்த இடத்துக்கு நாம் வீப் பண்ணி அழுது பயந்து அஞ்சணும். அதே சமயம் அந்த சின்ஃபுல் ஆன ஆக்ட் இதுக்கப்புறம் எந்த ஒரு தலைமுறையும் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க சுஜூதில் போய் நாம் மன்னிப்பு தேடி அழுகணுமா? ஒருவேளை எப்போவோ நம்ம லைஃப் டைமில் அந்த இடத்துக்கு நம்ம விசிட் பண்ணால் அஞ்சி நடந்துக்கணும்னு இறைவன் நமக்கு சொல்கிறாரு. நபி லூத் அலைசலாமுடைய கதை ஹிஸ்ட்ரியிலேயே வரலாறுலேயே உள்ள உண்மையான கதை. அல்குரான் ரெஃபரன்ஸ் வச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற டெட்சி தான் இந்த கதைக்கு உதாரணமாக இருக்குது. ஆனால் டெட்சிக்கு போகிறவங்க அங்கே போய் எதுவுமே பண்ணக்கூடாது, அதாவது ஸ்விம் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. பதிலாக நாம் வருத்தப்பட்டு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்படிப்பட்ட செய்யாத செயல் மக்கள் செய்து அவங்க பனிஷ்மெண்ட்க்கு உள்ளானாங்கன்னு நினைத்து வருந்து வீப் பண்ணி அழகணும்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தவறான செயல் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் நேரிடக்கூடாது. இன்றைக்கி அந்த ரப்பிஷ் ஆக்டிவிட்டீஸை அவைல் பண்ண அந்த சதோம் குமுரா நேஷன் அழிவுக்கு உள்ளாக்கி ஸ்டில் இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிளாக இந்த காலத்து மக்களுக்கு இறைவனெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த இடத்த வச்சுருக்காங்க. நீங்கள் விசிட் பண்ணக்கூடாது கூட இறைவன் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வேளை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீப் பண்ணணும். இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் அகெயின் எந்த மக்களுக்கும் நேரிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆக்ட் யாரும் அவங்க லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ தட் இறைவனுடைய பவர் மிக பெரியது. அவர் பேஷன்ஸாக கையாளுவார் அவங்க மக்களை புரிய வைக்க. ஆனால் மக்கள் ரொம்பவே அவங்களுக்கு டினை பண்ணா நிராகரித்தா சடன்லி இறைவனுடைய பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் சடோம் நேஷனுக்கு. அப்சைட் டவுன் ஆகி ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு பெயரில் எல்லாமே கிரேவ்யார்டாக மாறி அந்த நேஷனே இல்லாமல் காணாமல் போயிடுச்சு. ஸோ இறைவனோட பவரை எப்போவுமே நாம் பயந்து அஞ்சி செய்கிற செயலை செய்து குட் டிட்ஸ் கன்வே பண்ணி வாழ கற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோரியோட இன்ஷா அல்லாஹ் வரே. அன்டில் தென் இந்த ஸ்டோரியை நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹிட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக் அல்லாஹு ஹைரன் கசீரா.